உங்களுக்கு கல்யாணத்து மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக அந்த கதை வழியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டி உங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். பாட்டி சொன்ன 5 வித்தியாசமான கதை, எல்லாமே ஆன்லைன் கதை. கதையை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கதை சொல்கிற கேளுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் அஜய் ஜீனத். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் மழை வேண்டி கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் கொடையை எடுத்துகிட்டு வரான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபெய்த்துன்னு சொன்னாங்க பாட்டி. குழந்தைய மேலே தூக்கி போட்டு விளையாடினாரு ஒரு அப்பா. ஆனால் அதுக்கு பயப்படாம அப்பாவை பார்த்து சிரிச்சிச்சான் அந்த குழந்தை. அதுக்கு பேர் ட்ரஸ்ட்டுன்னு சொன்னாங்க பாட்டி. நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமாங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாள் நைட்டும் அலாரம் வச்சுட்டு தூங்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஹோப். நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. அது தெரிஞ்சும் எதிர்கால திட்டம் போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கான்ஃபிடென்ஸ். இப்போ சொன்ன அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமாம், உலகமே கஷ்டப்படுறத நம்ம டெய்லி பார்த்துட்டு வந்தோம். அதுபோல் நமக்கு கஷ்டம் ஏற்படும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸோடு இருந்தீங்க? அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக இந்த கதை நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபெய்த்து, ட்ரஸ்ட்டு, ஹோப்பு, கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரைக்கும் பாட்டி சொன்ன அந்த வித்தியாசமான கதையை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி இன்னும் கதைகளை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு கதை சொல்கிற கேளுங்க பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.